Hi everyone, welcome to our channel. Let's learn in. இந்த வீடியோ என்ன கற்க போகிறோம் அப்படின்னா 9th ஸ்டாண்டர்ட் 4th லெசனில் இருக்கிற ஒரு டீடைல். ஸோ ஆக்சுவலாக 3 மார்க்கில் தான் கேட்பாங்க. ரிலேஷன் பிட்வீன் பவர் அண்ட் வெலாசிட்டி. பவருக்கும் வெலாசிட்டிக்கும் நடுவில் உள்ள ரிலேஷன். ஸோ அதுக்கு முன்னாடி ஒர்க் டன் அதெல்லாம் என்னென்னு தெரிஞ்சுக்கணும். ஸோ ஒர்க் டன் அப்படின்னா உங்களுடைய ஒரு சர்டைன் ஒர்க்கு பண்ணுறது, அதாவது ஒரு பாக்ஸை லிஃப்ட் பண்ணுறது, இல்லைனா ஒரு ஆப்ஜெக்டை தூக்குறது, இல்லைனா புக்கை டேர்ன் பண்ணுறது. ஸோ இது எல்லாமே என்னென்னு தான் சொல்லுவோம், ஒர்க்குன்னு தான் சொல்லுவோம். அந்த ஒர்க் பண்ணுறதுக்கு ஒரு சர்டைன் எனர்ஜி தேவை நமக்கு. அப்போது அந்த எனர்ஜி இருந்தால் தான் நம்மளால் ஒரு வேலையை செஞ்சு முடிக்க முடியும். அதை தான் என்னென்னு சொல்லுவாங்க, பவர்னு சொல்லுவாங்க. ஸோ அப்போது ஒர்க்குன்றது என்னென்னு ஒரு ஃபோர்ஸ் அப்ளை பண்ணி ஒரு ஆப்ஜெக்டை ஒரு இடத்துலேருந்து இன்னொரு இடத்துக்கு டிஸ்பிளேஸ் பண்ணுறது. இப்போ ஒரு ஃபார்முலா எப்படி வரும், ஒர்க் டன் ஈக்குவல் எஃப் டாட் டிஆர் போடும். ஸோ இன்டெக்ரலுக்குள்ளே போட்டு எழுதுவோம். ஓகேவா? எஃப் இன்ட்டு ஆர் இல்லை எஃப் இன்ட்டு டி. ஆர் அண்ட் டி இது எல்லாமே என்னென்னா டிஸ்டன்ஸை மென்ஷன் பண்ணோம். ஓகேவா? ஸோ அப்போ எஃப் டாட் டிஆர் வெக்டார், எஃப் வெக்டார் டாட் டிஆர் வெக்டார். அந்த வெக்டார் சிம்பிள்லாம் கண்டிப்பாக போடணும். எது வெக்டார் குவான்டிட்டியோ அதுக்கு வெக்டார் போடணும். ஓகேவா? ஸோ அப்போ வந்து எப்படி எழுதிக்கலாம் அப்படின்னா இன்டெக்ரல் டிடபிள்யூ போடுவோம். ஏன்னா டிஃப்ரென்ஷியேஷன் இன்டெக்ரேஷன் ரெண்டும் ரெசிப்ரோக்கல். ஸோ கேன்சல் பண்ணிட்டீங்கன்னா திரும்ப டபிள்யூவே வந்துடும். ஸோ அப்போ என்னென்னா இன்டெக்ரல் டிடபிள்யூன்னு போட்டுக்கலாம். ஸோ டிடிஆர் மேலே கீழே மல்டிப்ளை பண்ணி எழுத போகிறோம். ஸோ எழுதிட்டிங்கன்னா இது உங்களோட ஈக்குவேஷனோட லெஃப்ட் ஹேண்ட் சைடு. இது ரைட் ஹேண்ட் சைடில் என்ன இருக்குது, லெஃப்ட் டாட் டிஆர். இதில் டிஆருக்கு பதிலாக வேறு ரிலேஷன் போட போகிறோம். ஸோ அதுக்கு என்ன யூஸ் பண்ண போகிறோம் அப்படின்னா வெலாசிட்டி ரிலேட் பண்ணி கொண்டு வர போகிறோம். ஏன்னா உங்களோட ஸ்டேட்மெண்ட்டில் என்ன தான் இருக்குது, வெலாசிட்டி தான் இருக்குது. ஸோ வாட் இஸ் வெலாசிட்டி, ரேட் ஆஃப் சேஞ்ச் ஆஃப் டிஸ்பிளேஸ்மெண்ட். இப்போ டிஆர் வெக்டார் பை டிடின்னு சொல்லியிருக்கோம். ஸோ டிஆர் தான் வேணும். வி இன்ட்டு டிடின்னு அப்போ கிடைக்கும் டிஆரோட வேல்யூ. இப்போ இந்த ஈக்குவேஷனை இதில் சப்ஸ்டியூட் பண்ண என்ன கிடைக்கும், எஃப் டாட் வி இன்ட்டு டிடின்னு இருக்கும். ஓகே, அப்போ ஈக்குவேஷனோட இந்த சைடு என்ன இருக்கும், இன்டெக்ரல் dw by dt into dt. ஸோ ரெண்டையும் ஈக்குவேட் பண்ணி எழுதிப்போம். ஸோ ரெண்டையும் ஈக்குவேட் பண்ணி எழுதியாச்சு. அதாவது இந்த சைடில் இதை சப்ஸ்டியூட் பண்ணியிருக்கோம், இது இந்த சைடு சப்ஸ்டியூட் பண்ணியிருக்கோம். சப்ஸ்டியூட் பண்ணிங்கன்னா இந்த மணி கிடைக்கும். ஸோ இதுக்கப்புறம் இந்த சைடு இருக்க டேர்ம் இங்கிட்டு கொண்டு வந்து ரைட் ஹேண்ட் சைடில் தான் லெஃப்ட் ஹேண்ட் சைடு. அப்போ எப்படி சேஞ்ச் ஆகும், பாசிட்டிவாக இருக்கிறது நெகட்டிவ் சைன் சேஞ்ச் பண்ணுவோம். ஸோ ரெண்டுமே இன்டெக்ரலில் தான் எழுதியிருப்போம். ஸோ இன்டெக்ரல் காமனாக எடுத்துடலாம், டிடியும் காமனாக எடுத்துடலாம். எடுத்திங்கன்னா dw by dt minus f dot dv f dot v into dt equal to 0. ஸோ இன்டெக்ரல் அண்ட் டிஃப்ரென்ஷியேஷன் பண்ணும்போது அதோடைய வேல்யூ 0 இருக்குன்னா இது கான்ஸ்டன்ட்னு அர்த்தம். ஸோ இந்த டேர்மை ஈக்குவல் டு 0ன்னு சொல்லி போடலாம். பட் ஆக்சுவலாக இது கான்ஸ்டண்ட்டாக இருக்காது. இந்த இடத்துல நமக்கு இன்டெக்ரேட் ஈக்குவல் டு 0ன்னு சொல்லி இருக்கிறதுனால இந்த ரெண்டையும் நம்ம என்ன பண்ணிடலாம், கேன்சல் பண்ணி விட்டுடலாம். ஸோ கேன்சல் பண்ணிட்டீங்கன்னா dw by dt minus f dot v equal to 0. ஓகேவா? ஸோ அப்போது இந்த சைட் கொண்டு போயிருங்க f dot v. அப்போ dw by dt equal to f dot v. பவர் அப்படின்றது கொடுத்துருக்கிற டைம்குள்ளே எவ்வளோ ஒர்க்கு நம்ம செய்கிறோம், அதாவது கெப்பாசிட்டி டு டூ ஒர்க், அதில் என்னது பவர். அப்போது ஒர்க் டன் பை டைம் டேக்கன் என்னென்னு எடுத்துக்கலாம், பவர்னு எடுத்துக்கலாம். ஸோ பவர் ஈக்குவல் டு dw by dt. அதோட இன்னொரு சைடு என்ன இருக்குது, f dot p இருக்குது. அப்போ பவருக்கும் வெலாசிட்டிக்கும் அளவில் ரிலேஷன் அது p ஈக்குவல் டு f இன்ட்டு p. அதாவது டாட் ப்ராடக்ட் ஆஃப் ஃபோர்ஸ் அண்ட் வெலாசிட்டி தான் என்னென்னு பவர். ஸோ இதுதான் அவங்களுடைய பவருக்கும் வெலாசிட்டிக்கும் நடுவில் உள்ள ரிலேஷன். அப்போ என்ன பார்த்துருக்கோம், ஒர்க்டன் வேல்யூ, ஒர்க்டனோட ஸ்டேட்மெண்ட், அடுத்து அதை யூஸ் பண்ணி எப்படி பவர் கொண்டு வந்திருக்கோம் அப்படின்றது. ஸோ இது இம்பார்ட்டன்ட் தெரியுமா? ஸோ இந்த வீடியோவில் ஏதாவது டவுட் இருந்தால் கேளுங்க. தேங்க்யூ.